சேனல் சரியாக சப்போர்ட் செய்யவில்லையே மகள். நான் அதிகம் உங்கள் சேனல் சப்போர்ட் செய்துள்ளேன் என் அன்பு மகள் சுவாதி. ஆமாம் இஸ்மாயிலப்பா, அதை நான் என்றும் ஒற்றுக்கொள்கிறேன். நான் அதாவது எல்லா லைவ்லும் இல்லை, சில பல லைவில் நான் சொல்லியிருப்பேன். இஸ்மாயிலப்பா யாரும் என் லைவுக்கு வராதப்போ கூட அவர் வந்து என் லைவில் இருந்திருக்காரு, பேசியிருக்காரு. நான் சொல்லி தான் இஸ்மாயிலப்பா இருக்கிறேன். அது உண்மைதான், நான் ஒத்துக்கொள்கிறேன், மறுக்க மாட்டேன். ஓகேங்களா இஸ்மாயிலப்பா? சிவாப்பா லைவ்ல இருக்கீங்களா? தீனா அண்ணாக்கு விளக்கம் சொல்லலையா, கேளுங்க. சிவா அண்ணா ஒய் கிளம்புறீங்க? வாருங்கள் பேசுவோம். பழனி தம்பி லைவ்ல இருக்கியா இல்லையா? சிரிச்சேன், அதுக்கப்புறம் ஆளை காணுமே பழனி தம்பி. சின்னப்பன் ப்ரோ லைவ்ல இருக்கீங்களா? வருவேண்டா பொழைச்சி கிடந்தா. ஏன் சிவா அண்ணா அப்படி சொல்றீங்க? எக்ஸிட், வெளியே உங்ககிட்ட தான். ஆனால் சிவாண்ணா, தீனாண்ணா, நீங்கள் சிவாண்ணா லைவுக்கு போயிருக்கீங்களா? ஒரு எஃப்எம்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைக்கும் சிவாண்ணா லைவுக்கு போனால். சிவாண்ணா, உங்களை நான் கிண்டல் பண்ணவில்லை, உங்களை வந்து நான் பெருமையாக தான் சொல்கிறேன். நீங்கள் கிண்டல் நினச்சிக்க போகிறீங்க. எஃப்எம்ல பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க சிவாண்ணா. நீங்கள் தீனாண்ணா லைவில் இருக்கீங்களா இல்லையா? ஸ்டைல் சிவா காரைக்கால் அப்படின்னு இருக்கல ஒரு ஐடி, அவங்க தான். அவர் என்ன சொல்கிறது, அவர் தெரியாதனமாக ஒட்டக்க மேய்க்கிற ப்ராஜெக்டை எடுத்துட்டாரு. எஃப்எம்மில் போயிருந்தால் பெரிய அளவில் வந்திருப்பார். அது அவருக்கே அவருடைய டேலண்ட் தெரியலை. நான் தான் அவருக்கு சொல்லி கொடுக்குறேன். சிவாண்ணா லைவில் இருக்கீங்களா? உங்களை மாதிரியே நானும் பேச ட்ரை பண்ணுறேன். அந்த சிரிப்பு சிரிப்பீங்க பாரு, அதெல்லாம் நல்லா இருக்குது சிவாண்ணா, நல்லா இருக்குது. சிரிக்கிறீங்க, நிறுத்தி நிதானமாக பேசுகிறீங்க, அதெல்லாம் அப்படியே இருக்குது. நீங்கள் தெரியாதனமாக ஒட்டகம் மேய்க்கிற ப்ராஜெக்டை கையில் எடுத்துட்டீங்க சிவாண்ணா. நீங்கள் எஃப்எம் லைனில் போயிருந்தீங்கன்னா பெரிய ஆளாக வந்திருப்பீங்க. பட் லைவில் இருக்கீங்களா என்னன்னு தெரியல. தெரிந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். நானும் லைட்டாக உங்களை மாதிரி தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் சிவாண்ணா. தவறாக இருந்தால் மன்னிச்சு. என்றால் பசு, அது ஓகே. பசு நெய்யினால் செய்த உணவுகளை சாப்பிட்டு வயிறு வலி எதனால் ஏற்பட்டால் அதை குணப்படுத்த பூ நெய் பூவிலிருந்து எடுத்து மருந்து வைத்து குணப்படுத்துவார்கள். அதுதான் அர்த்தம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். ஓகே இருங்க. என்றால் பசு, அது ஓகே. பசு நெய்யினால் செய்த உணவுகளை சாப்பிட்டு வயிறு வலி எதனால் ஏற்பட்டால் அதை குணப்படுத்த பூனை பூவிலிருந்து மருந்து வைத்து குணப்படுத்துவார்கள். அதுதான் அர்த்தம். அப்படி இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை நான் கண்டுபிடிக்கவே இல்லை. சாரி, பார்த்ததே இல்லை தீனாண்ணா. இப்போ தான் தெரிந்து கொள்கிறேன் இதை. மகிழ்ச்சி தீனாண்ணா, மகிழ்ச்சி, சொன்னதுக்கு மகிழ்ச்சி. இப்போ தான் தெரிந்து கொள்கிறேன். சுவாதி, அது டுகெதர் லைவ் போடுவதற்கு சும்மாவே இருக்கலாம். அப்பா எந்த கமெண்ட்டையும் படிக்காது, நம்மளே லைவில் பேச விடாது. அது 1 மணி நேரம். பழனி தம்பி, தீனாண்ணா, இந்த பழனி தம்பி என்னன்னு தான் கேள. என்ன சொல்கிறான் பாரு. சுவாதி அது டுகெதர் லைவ் போடுவதற்கு சும்மாவே இருக்கலாம். அப்போது எந்த கமெண்ட்டையும் படிக்காது, நம்மளையும் லைவில் பேச விடாது. அது மட்டும் 1 மணி நேரம் பேசும். பழனி தம்பி, அக்காடா, இப்படி வாருன்னு வாரியே நியாயமாடா? என்னம்மா என் கமெண்ட் மட்டும் ஒன்றா படிக்காமல் விடுறீங்க சுவாதி மகள். இஸ்மாயிலப்பா படிச்சுட்டேன்ப்பா. நீங்கள் என் லைவுக்கு நீங்கள் எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ணலை. ஆனால் நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சப்போர்ட் செஞ்சுருக்கேன்னு சொன்னீங்க. அதுக்கு தான் விளக்கம் சொன்னேன் இஸ்மாயிலப்பா. நான் கூட லைவ்லலாம் சொல்லியிருக்கேன் இஸ்மாயிலப்பா, நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னேனே இஸ்மாயிலப்பா. சொன்னேன் இஸ்மாயிலப்பா, படித்தேன் இஸ்மாயிலப்பா. சிவா ஹவாரியுன்றாங்க தீனா அண்ணா. சிவா அண்ணா இல்லை தீனா அண்ணா, அவர் லைவ் தான் தீனாண்ணா. ஸ்டைல் சிவா காரைக்கால் இருக்குல்ல, அவர் லைவ் தான். எஃப்எம்மில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கமெண்ட் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் அவ்வளோ கமெண்ட் வந்திருக்கும். அவர் பொறுமையாக படிச்சுன்னு இருப்பார். இதுக்கு மேலே நான் கூட அவர் லைவுக்கு போனால் என்ன பண்ணலான்னு இருக்கேன், ஒரே கமெண்ட்லேயே எல்லாத்தையும் என்னென்ன கேட்கணும்னு தோணுது எல்லாத்தையும் கேட்டு அடிச்சு விட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு கமெண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுல்ல. அவரும் அப்போ தான் தெரியும் உங்களுடைய கஷ்டம்லாம் எனக்கு அப்போ தான் புரியுது. தீனாண்ணா, பழனி தம்பி, இஸ்மாயிலப்பா, அப்போ தான் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. ஓ, இப்படி தான் அவங்களும் கால் கடுக்க நின்றுன்னு இருப்பாங்க, நாம் மாட்டேன்னு வெட்டி கதைலாம் பேசின்னு வருவோம். எதுக்கு கடுப்பாகிறாங்கன்னு பார்த்தா இதுக்கு தான் கடுப்பாகிறாங்களோன்னு.